வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு காரசாரமாக ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. இது இட்லியோடு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இட்லிக்கு, ரைஸுக்கு, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் வச்சு பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ள மெஷர்மெண்ட்டு இது. காரம் உப்பு ரெண்டுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துடுங்க. மற்றபடி எல்லாமே இதே மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். தேங்காய் கிடையாது. நான் இதில் சிக்கன் மசாலானி தனியாக நான் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் பொடி, தனியா பொடி இதுதான் நம்ம சேர்த்துருக்குறோம். மற்ற கரம் மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாமே அரைக்கிறது தான், எதுவுமே கடையில் வாங்கினதில்லை. ஸ்டார்ட் பண்ணுவோமா? கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி, இதோட 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கினோடனே 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி, தக்காளி வதங்குறதுக்காக எண்ணெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு மூடி போட்டால் ஈஸியாக குக் ஆயிரும். அப்படி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் இருக்கட்டும். எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ இதோட இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மிளகு நிறைய சேர்த்துருக்குறோம். நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வறுத்து அரைச்ச தனியா பொடி. இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வேகட்டும். இட்லி, தோசை, ரைஸு, ஆப்பம் எல்லாத்துக்கும் சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. மசாலா நல்லா வெந்து கலர் நல்லா சேஞ்சு ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ண 1/2 கிலோ சிக்கன். தண்ணி ஃபஸ்ட்டு விடாதுங்க. இந்த மசாலாலே இந்த கோட் ஆகட்டும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கலை பாருங்கள். சிக்கன்லேருந்து மூடி வச்ச உடனே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இந்த தண்ணியிலே சிக்கன் வெந்து வரட்டும். அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும். சிக்கன் நல்லாவே வெந்துச்சு. இப்போ அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டு அரைச்ச பேஸ்ட்டு மிக்ஸி கலந்த தண்ணியை உள்ளால விட்டுடலாம். நமக்கு கிரேவிக்கு தக்க அளவுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி விடுங்க. வெந்துட்டுருக்குச்சில் கோல்டு வாட்டர் விடாதுங்க, சுடு தண்ணி விடுங்க. கோல்டு நார்மல் வாட்ரு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிக்கன் ரஃப் ஆயிரும். நீங்கள் சுடு தண்ணி விட்டிங்கன்னா அதே ஹீட்லேயே அப்படியே வெந்துடும். டெம்பரேச்சர் மாறாதுல, அதனால் அப்படியே வெந்துடும். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். தண்ணி இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கிடுங்க. இது இட்லிக்கு விட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சுருக்கோம். பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து பொடித்த ஜீரகம், சோம்பு, மிளகு, கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அப்படி ஒரு 5 நிமிஷம் அந்த சூடுலேயே இருக்கட்டும். எல்லாமே மசாலா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நம்மளோட ரொம்ப ஒரு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.